இருக்கேன்னு பாக்குறேன். இந்த மாதிரி சீனை போட்டினா நான் ஒத்துக்க மாட்டேன், அடி பிச்சிடுவேன். சீனை போட்டி இல்ல, வா. யார் நீங்களா? நீ மார்ஷல் ஆர்ட்ஸோட மாஸ்டர்னு எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு நான் என்ன செய்யணும் டியூகார்க்? எங்க மாஸ்டரோட பார்வை உன் மேல விழுந்துடுச்சு. நீ அவருக்காக தான் இருக்கணும், அவருக்காக வேலையை செய்யணும். நீ அவருக்கு தளபதியாக இருக்கலாம். வா, நம்ம கோட்டைக்கு போகலாமா? சரி, எழுந்துருங்க. ஏண்டா பொண்ணாடா இவ? ஊருக்குள்ள அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. எத்தனை வாட்டி சண்டை போட்டாலும் அவளை தோக்கடிக்க முடியலையே. ஆமா, இதெல்லாம் நீ யார்கிட்ட கத்துக்கிட்ட? அப்பா கிட்ட இருந்து. இன்னும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. யூ வெல்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு யார் ஜெயிச்சா? இன்னைக்கு மறுபடியும் தோத்துட்டீங்களா என்ன? அது எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண சுத்தமா டைம் இல்லப்பா. ஆமா, ஏகப்பட்ட வேலை இருந்துச்சுல்ல, பிஸியா இருந்தோம்ல நம்ம. ஆமா, எவ்வளவு வேலை இருந்துச்சு. ஆமா, என்ன வேலைன்னு மட்டும் கேட்காதீங்க. என்ன நாங்க என்ன அவ்வளவு மாதிரி வெட்டியா? அலீசா மாநிலத்தில் நன்றாக படிக்கும் விதத்தை எடுத்து காட்டும் விதமாக கேப்லின் ஸ்காலர்ஷிப்பை அவளுக்கு கொடுத்திருக்காங்களா? இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்லல? இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஹேய், உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஹலோ. ஹலோ எலிசா. அப்பா. செல்லம், ஒரு சின்ன வேலையா உன் காலேஜ் பக்கமா நான் வந்திருக்கேன். என்ன, நிஜமாவா? நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட போலான்னு கேட்கலான்னு போன் பண்ணேன். ஃப்ரீயா இருக்கியா? கண்டிப்பா. என்னோட பயாலஜி கிளாஸ் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கஃபேல மீட் பண்ணலாம். யூனிவர்சிட்டி காஃபே 3 o'clock. ஓகேடா செல்லக்குட்டி, நான் உன்னை மீட் பண்றேன். பாய். ஓகே, பாய். உங்க அப்பாவை போன் பண்ணாரு? அவர் தானே உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்தாரு? ஆமா. அப்படின்னா நாங்க எல்லாரும் கண்டிப்பா அவரை மீட் பண்ணி ஆகணும். அது ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க போறோம். தேவைப்பட்ட உங்களை கூப்பிடுறேன். ஹாய். ஹாய். எலிசா. தேங்க்ஸ். அதெல்லாம் எந்த குறையும் இல்ல, ரொம்ப அருமையா இருந்தது. மிஸ்டர் ஹென்ரிலே, உங்களை பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான்.
அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. என்னம்மா அது? நான் நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்துட்டேன். நான் டர்ட்டில் யூனிவர்சிட்டியில போய் படிக்க ஆசைப்படுறேன். என்ன சொல்ற நீ? என் சின்ன வயசுல இருந்து இது என்னோட ஆசைப்பா. நான் சயின்ஸ் படிக்கணும், இயற்கையை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம இவ்வளவு நாளா வளர்த்துக்கிட்டு இருக்க கலை என்ன ஆகுறது? அதெல்லாம் வேண்டாம். நீ இங்கேயே தான் இருக்கணும். டைகர் ஸ்டைல எப்படி மாஸ்டர் ஆகணுங்கிறத பத்தி மட்டும் யோசி. இப்பவும் நான் அதை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்பா. ஆ? நிறைய பேருக்கு ட்ரைனிங் தெரியுங்க போல இருக்கு. நான் நிறைய பேருக்கெல்லாம் தரல. நம்மளோட பழமைகள்லாம் இந்த புது இளைஞர்களுக்கு எங்க பிடிக்குது. ஆனா பாருங்க, என்னோட பையன் நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்த ரொம்ப முயற்சி பண்றான். அது சரி, உன்னோட பொண்ணு எப்படி இருக்கா? ஆமா, அவளோட கலையில மாஸ்டர் ஆயிட்டாளா? அது இல்ல, என்னோட பொண்ணு எலிசா ஆன்டி டைகர் ஸ்டைல பிராக்டிஸ் பண்ணல. அவ யூனிவர்சிட்டியில சேர்ந்து இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட விருப்பம் அது. நானும் அவ விருப்பத்துக்கு தடை சொல்லல. அப்போ உங்க பரம்பரை கலை அது ஒரு அருமையான கலையாச்சே. அது உங்களுக்கு அப்புறம் யாருக்கும் தொடராதா? காலம்தான் அதுக்கு பதில் சொன்னோம் நண்பா. குட் மார்னிங் எவரிபடி. லைகோலஸ பத்தி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? அத பத்தி உங்களால யாராவது சொல்ல முடியுமா? என்ன விஷயம்? சாரி எலிசா, எமர்ஜென்சியான சிச்சுவேஷன். சீக்கிரம் வா. சரி, நான் உடனே வரேன். இந்த சப்ஜெக்ட பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இத நான் என்ன சொல்ல வரேன்றத ஐம் சாரி ப்ரொஃபசர், அர்ஜென்ட்டா நான் போயே ஆகணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் 3 மணிக்குள்ள முடிச்சிடலாம். ஏன்னா 3 மணிக்கு எங்க அப்பா போய் பார்க்கணும். ஓடுங்க ஓடுங்க, தெரிச்சு ஓடுங்க, யாரு கண்ணுல இருக்க கூடாது. வைல்ட் ஆக்சஸ். என்னாச்சு? இன்னும் ஏன் என் பொண்ணு வரல? ஒரு நிமிஷம் please. பயாலஜி பில்டிங் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதோ அங்க இருக்கு. தேங்க்யூ. ஹலோ. சொல்லுங்க, என்ன விஷயம்? அதாவது சார், நான் என் பொண்ணை பார்க்கலாம் நீங்க வந்தேன். என் பொண்ணோட பேரு எலிசா. அந்த பொண்ணை பத்தி நான் என்ன சார் சொல்றது? கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது பாதியில எந்திரிச்சு போயிட்டா. மத்தவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டா. அப்போ அப்படியா பண்ணா? அப்பா, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கலையை கத்துக்கிறத விட இந்த உலகத்தோட அழக கத்துக்கிறது முக்கியம் இல்லையா? சரி எலிசா, என்னோட டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டீன்னா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன். என்ன ஜெயிச்சா மட்டும்தான் நீ படிக்க போக முடியும்.
எலிசா, என் ஆசை என்னன்னு தெரிஞ்சாத நீங்க நிறைவேற்ற விரும்பல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சண்டையை கத்துக்கணுங்கிற வெறிதான் இருக்கு, கொஞ்சம் கூட பாசமே இல்ல. சாரி. நான் ஒத்துக்கிறேம்மா. நீ தாராளமா போய் படிக்கலாம். என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கு. ஃபுல் மோட் ஸ்ட்ரைக். இப்ப நம்ம என்ன பண்றது? அவனுடைய மூன் ஸ்ட்ரைக்க நம்மளால சமாளிக்க முடியல. ஏதாவது வழி இருக்கும். அதுக்கு என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு. அங்க பாரு, அங்க என்ன வந்துச்சு? என்னாச்சு? எங்க அப்பா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவனோட கதையை நம்ம சீக்கிரம் முடிச்சே ஆகணும். கதையை நான் முடிச்சே தீர வேண்டாம். என்ன அட்டாக்டாது? தெருவுல சண்டை போடுற உங்களால என் கூட சண்டை போட முடியாது. என்ன சொன்ன? யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டேன். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை நான் இன்னும் காட்டல. காட்டினா தாங்குவியான்னு தெரியல. என்ன சுளுக்கு பிடிச்சிக்கிச்சா? இந்த ஸ்டைலு இப்படிதான் இருக்கும். எலிசா, இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இப்ப பாரு. அலீசா, அவ கத்துக்க ஆரம்பிச்சு. சண்டை போடுறவங்களுக்கும் சாமுராய்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது இல்ல? என்ன சொல்ற? நானும் சாமுராய் தான். இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இப்போ உன் கதையை முடிக்க வேண்டியதுதான். இந்த தாக்குதலுக்கு தயாராகு. டைமண்ட் டாஸ். கலக்கிட்டா. உண்மையிலே நீ கலக்கிட்ட எலிசா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, வேலை என்ன முடியல போல இருக்கு. சின்ன பொண்ணுகளை தோக்கடிக்க வாய்ப்பே இல்ல. திறமைக்கு சின்னது பெருசு தெரியாது, அடிச்சு நொறுக்கிறதுக்கு தான் தெரியும். யாரு நீங்கெல்லாம்? பவர் ரேஞ்சர்ஸ். விட மாட்டேன்டா. ஓகே எலிசா, இந்த வாட்டி நீயே முடிச்சு வை. தேங்க்ஸ். சாவிட் ஸ்லாஷ். இந்த வாட்டியும் நம்ம எதிரி அடிச்சு தம்சம் பண்ணிட்டோம். என்ன ஒரு அவமானம் நமக்கு. தளபதின்னு நினைச்சா தவக்கலையா இருக்கான். இதை இப்படியே விடக்கூடாது. தீய சக்தியின் பிறப்பிடமே பாவ சக்தியின் இருப்பிடமே. என்னுடைய சக்திகளை வைத்து இவனுக்கு புத்துயிர் கொடுக்கிறேன். எலிசா, மேக்ஸ் என்னங்க? ஓகே, கலக்கிட்ட டெய்லர். ஒன் டூ Wild Force, come on!
வந்தா இப்படிதான் தலையில நீச்சல் அடிக்கணும். பேசிக்கிட்டே இருக்காத, சண்டை போடு. Full mode strike. ஒயிட் டைகர் நம்மளோட ஸ்டைல் அவனை தாக்கு. கலக்கிட்ட ஒயிட் டைகர் உண்மையிலேயே சீறி பாஞ்சுட்டேன். அது என்ன யாராலையும் தடுக்க முடியாது. பார்க்கலாம் காங்கஸ் அவுட் ஸ்லீக்கிங் ஆங்கர் அட்டாக். டபுள் லோக்கல். இதுல நீ தப்பிக்கவே முடியாது. அவ இல்லாம இந்த டோஜோவே களை எழுந்துரும்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம பரம்பரையோட முதல் பொண்ணே அவதான். அவ நம்மளோட கலைய கத்துக்காம போறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னால என்னமா பண்ண முடியும்? எலிசா அவ எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிற. ஆனா அவ மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா அவ இந்த உலகத்துல இருக்கிற பல விஷயங்களை கத்துக்கணும்னு ஆசைப்படுறாளே. நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. இனி நம்மளோட ஆசைகளை அவளுக்குள்ள நம்ம திணிக்க கூடாது. Wow. Video by visualcitublogspot.com. என்ன மன்னிச்சிருங்கப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. ஆனா பாரு, எனக்கும் லேட் ஆயிடுச்சு. பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. உடனே கிளம்புறீங்களா? கவலைப்படாத. நிறைய பேச நேரம் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இப்ப என்னால சொல்ல முடியும். நான் என் பொண்ணை பத்தி ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நீதாம்மா என்னோட உயிரே. நீ ரொம்ப அருமையா பண்ண ஒயிட் டைகர். நான் உங்க கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரட்டுமா? வா, பேசிக்கிட்டே போலாம்.